செந்தில் பாலாஜி சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தாவைக்கு எம்எல்ஏவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தாவைக்கு எம்எல்ஏவிடம் ரூபாய் 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேக மீதான நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வேறு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் பேரம் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு மாறினால் 35 கோடி ரூபாய் தருவதாக கூறி அழைத்ததாகவும் இளையராஜா காவல்துறையில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். குற்றச்சாட்டின் அடிப்படையில் யூடியூபர் திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகிய மூவர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைப்பு என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்டது தொடர்பான குற்றச்சாட்டில் எஃப்ஐஆர் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாருக்கும் தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. ஊழல் தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி சகோதரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாலா இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் பாலா, இது குறித்த விவரங்கள் என்ன? தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவமாக தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ ஒருவராக இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களை அணுகி 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக எழுந்துள்ள புகார் அடிப்படையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பெற்றுள்ளனர். நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எந்த ஒரு கட்சி பெரும்பான்மை கிடைக்காத இருந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ், பிசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட ஆதரவுகளுடன் ஆட்சி அமைத்திருந்தனர். இதன் பின்னர் மாநில அரசியலில் தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவி இருந்தது. அதே நேரத்தில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வந்துள்ளது என்பது வெளிப்படையாக தெரிந்ததில்லை. இதனால் ஆளும் அரசின் பெரும்பான்மை பலம், எதிர்கட்சிகளின் அரசியல் வியூகங்கள் மற்றும் எதிர்கால அரசியல் நகர்வு குறித்து பல்வேறு விதமான அரசியல் சூழல்கள் தமிழக வெற்றி கழக சார்பில் நடைபெற்றிருந்தது. இந்த சூழலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளையராஜாவை வேறு கட்சிக்கு மாறுமாறு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து மிரட்டல் விடுத்ததுடன் அதற்கு கோடிக்கணக்கான பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்துள்ளன. இந்த விவகாரத்தில் யூடியூபர் திருநாவுக்கரசு மீது முதல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ இளையராஜாவை தொடர்பு கொண்டு அரசியல் நிலைப்பாட்டை மாற்றுமாறும் வற்புறுத்தியதாகவும் ஆட்சிக்கு எதிராக செயல்படும்படியும் அழுத்தம் கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து யூடியூபர் திருநாவுக்கரசு மற்றும் அவருக்கு பின்னணியாக செயல்பட்டதாக கூறப்படும் மேலும் 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வகையில் கைது செய்யப்பட்டவர்களில் நடத்தப்பட்ட விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்களானது வெளியாகி இருந்தது. குறிப்பாக கரூரை சேர்ந்த இருவர்கள் தாவேக எம்எல்ஏ இளையராஜாவை நேரடியாக அணுகி 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து கரூர் விரைந்த காவல்துறையினர் அங்கு சக்தி மெஸ் என்ற உணவகம் நடத்தி வந்த திமுக பிரமுகரான கார்த்திக் மற்றும் நரேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணைக்கு அழைத்து வந்துள்ளனர். இந்த இருவரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் என கூறப்படுவதால் இந்த விவகாரம் மேலும் அரசியல் முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகிறது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் நடத்தப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட நரேஷ் என்பவர் சென்னையில் செந்தில் பாலாஜியின் சகோதரராக இருக்கக்கூடிய அசோக் குமார் அவர்களை நேரடியாக சந்தித்து பேசியதாகவும் பின்னர் தான் தாவேக எம்எல்ஏவை அணுகுவதற்கான ஆலோசனைகளை வழங்கப்பட்டதாகவும் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது. அதே போல செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோரின் அறிவுரையின் பேரிலேயே தான் எம்எல்ஏ இளையராஜாவுக்கு அணுகி பேரம் பேசி முயற்சிக்க மேற்கொள்ளப்பட்டதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்திருப்பது கூறப்படுகிறது. இந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் காவல்துறை பல்வேறு கோணங்களில் விசாரணையை விரிவுபடுத்தியிருக்கிறார்கள்.
இதையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக எழுந்த புகார் தொடர்பாக செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் மீது ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் மேலும் சிலருடன் விசாரணை நடத்தப்படாமல் தேவையான பட்சத்தில் கைது நடவடிக்கை கூட மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று தனது தோழமை கட்சிகளுடன் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்தார். அந்த கூட்டத்தில் கூட தமிழக அரசியலின் நிலைத்தன்மை, கூட்டணியின் ஒற்றுமை மற்றும் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தற்போது அண்மையில் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் திட்டமிட்ட அரசியல் சதி நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியிருந்தார். அவர் முன்வைத்த குற்றச்சாட்டு அடுத்த சில நாட்களிலேயே செந்தில் பாலாஜி நெருக்கமானவர்களாக கூறப்படும் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பது, அசோக் குமார் அவரது தம்பியாக இருக்கக்கூடிய அசோக் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழக முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பேசி வந்ததாக இருக்கக்கூடியது தற்போது தமிழக அரசில் உறுதியான பெரும்பான்மையுடன் இல்லை என்றும் தமிழகத்தில் எப்போது வேண்டுமானாலும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் கூறி வந்தது அரசியல் வட்டாரங்களில் இது சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் பின்னணியில் 35 கோடி ரூபாய் பேரம் தொடர்பான புகார் மற்றும் வழக்கு பதிவு வெளியாகி இருப்பது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இலப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி பாலா.